வணக்கம் மக்களே. நாட்கோ ஃபார்ம் புதுசாக எவரோ லிம்ஸ்னு ஒரு ஜெனரிக் டேப்லெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கிட்னி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்மளோட பாடி வந்துட்டு புதுசாக ஒரு ஃபாரின் பாடி உள்ளே வந்துருச்சுன்னு அதை டெஸ்ட்ராய் பண்ண தான் பார்க்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த எவரோ லிம்ஸ்ன்ற டேப்லெட் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மார்க்கெட்டில் புதுசாக ஐபிஓக்கள் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், ஃபோன்பே, க்ரோ, ஹீரோ மோட்டோ ஃபின்காப், ஹல்திராம் ஸ்நாக்ஸ், ப்ரிஸ்டீஜ் ஹாஸ்பிட்டாலிட்டி, க்ரோ ஐபிஓ. இதில் க்ரோ ஐபிஓ மட்டும்தான் இப்போதைக்கு 95லிருந்து 100 வரையும் ஒரு ஷேரோட ப்ரைஸு. ஒரு லாட்டுக்கு 150 ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் அப்ளை டேட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நேற்று யூஎஸ் ஃபெடரல் 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இன்ஃப்ளமேஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்குது, ஜாப்லெஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர் இதுதான் லாஸ்ட் ரேட் கட்டாக இருக்கும். ஏன்னா டிசம்பரில் ரேட் கட் இருக்க சான்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஃபெடரல். ஸோ இந்த ரேட் கட்னால கோல்டில் பெருசாக இம்பேக்ட் இருக்காது, பெருசாக ஏறாது இறங்காது. ஆனால் அதை தாண்டி ரஷ்யா உக்ரைன், ரஷ்யா யூஎஸ் கான்ஃப்ளிக்ட்டு இந்த மாதிரினால கோல்டு ரேட்டில் சேஞ்சஸ் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மா ஸ்டாக்ஸ் எது கன்சிடர்டில் ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி, ஜைடூஸ் லைஃப் சயின்சஸ் அண்டு நாட்கோ ஃபார்மா இதெல்லாம் கன்சிடபிளில் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணலாம். நாம் எதுக்காக நாட்கோ ஃபார்மா இந்த ஐடி கன்சிடர் பண்ணுறோன்னா, இதெல்லாம் டாலரில் ஏர்ன் பண்ணும். அதனால் ருப்பீஸ் விழுந்தாலும் நமக்கு டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும். அதனால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பாசிட்டிவில் இருக்கும், நெகட்டிவ்க்கு போகாது. அடுத்ததாக டாட்டா மோட்டார் டிமெர்ஜர் நடந்திருக்கு. டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்டு டாட்டா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள். நம்மளோடது ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோவில் டாட்டா மோட்டார்னு இருந்தது, டிஎம்பிஎல்னு மாறி இருக்கும், டாட்டா மோட்டார் பேசஞ்சர் லிமிடெட்னு மாறி இருக்கும். ஆனால் நமக்கு இன்னும் டாட்டா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் கிரெடிட் ஆகிருக்காது. அது வந்து நவம்பர் 1st வீக்கில் கிரெடிட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ வந்துட்டு நான் இப்போது இதுக்கு அடுத்தது போடுறேன், அதை பாருங்கள். இப்போ நம்ம ஜெரோதாவில் டாட்டா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர்ஸு கிரெடிட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜெரோதா இல்லைன்னா கைட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரொஃபைல் செக்ஷன் போய்க்கோங்க. ப்ரொஃபைல் செக்ஷனில் கன்சோல் கிளிக் பண்ணிக்கோங்க. கன்சோல் கிளிக் பண்ணும்போது புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேபில் போர்ட்ஃபோலியோவில் கிளிக் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோ போனீங்கன்னா அதில் ஹோல்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நாம் எந்தெந்த ஷேர் ஹோல்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும். அதில் இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎம்பிவின்னு இருக்குல்ல, இது வந்து டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேரு. நான் டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்துட்டு 25 ஹோல்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது முன்னாடி வந்து டாட்டா மோட்டார்னு இருந்தது. டிமெர்ஜர் ஆனதுக்கப்புறம் எனக்கு டிஎம்பிவின்னு நேம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் நேம் சேஞ்ச் ஆகிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் டாட்டா மோட்டார் 25 ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு டிஎம்பிவி 25 ஷேர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு ஈக்குவலான எனக்கு வந்துட்டு டாட்டா மோட்டார் கமர்ஷியல் 25 கிடச்சிருக்கணும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஐஎன்இடி 1 டிஏஇ 01010ன்னு ஒரு டிஃபால்ட் நேமில் 25 ஷேர் லிஸ்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து டாட்டா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேரு. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட் நேமில் டாட்டா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேரு கிரெடிட் ஆயிருக்கான்னு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி கிரெடிட் ஆகலை அப்படின்னா உடனே உங்களோட ப்ரோக்கரேஜுக்கு இமெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.